அல்லாஹ் கொடுத்த அமிர்தம் நீண்ட நாள் ஆயுட்காலத்துக்கு அல்லாஹ் வந்து நம்ம மனித குலத்தை காக்கிறதுக்காண்டி அனுப்பிச்ச ஒரு உணவு பொருள்றாங்க. கெஃபிர் கேள்விப்பட்டீங்களா? கெஃபிர் இல்லையா? KEFIR. கெஃபிர் என்னன்னா இந்த பக்கம் பிளாக் சி ரஷ்யா, இந்த பக்கம் ஒரு காஸ்கேஷியஸ் மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மலை பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட். அது வந்து முஸ்லிம்ல வந்து எப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹ் கொடுத்த அமிர்தம் நீண்ட நாள் ஆயுட்காலத்துக்கு அல்லாஹ் வந்து நம்ம மனித குலத்தை காக்கிறதுக்காண்டி அனுப்பிச்ச ஒரு உணவு பொருள்றாங்க. ஆக்சுவலி இன்னும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா அது கெஃபிர்ன்றது கெஃபிர்னு சொல்லுவாங்க. அது வந்து குட் ஃபீலிங். அது குடிச்சா நமக்கு உடம்புக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். இப்ப நம்ம உலகம் முழுக்க சர்க்கரை நோய் வராம இருக்க வந்தவர்கள் அளவு குறைக்க இது நோக்கி ஒரு வேட்டையாடுற மாதிரி சொல்லுவாங்க. அதுல இது பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சாதாரண பேஸ் என்ன நீங்க சொல்றீங்க? ஓகே, அது என்னன்றது தொடர்ந்து பேசலாம். ஒரு பால் இருக்குல, நம்ம பாலை ஊற ஊத்தி தயிர் ஆக்கும். ஊற தயிர் ஊத்தாம இந்த கெஃபிர் கிரைன்ஸ் ஊத்திட்டோம்னா அது கெஃபிர். கெஃபிர் கிரைன்ஸ் வந்து நிறைய வாங்கணும் நம்ம அமேசான்ல இருக்கு. எனக்கு வந்து என்ன முதல்ல ஒரு பேஷண்ட் வந்து பெங்களூர்ல அவங்க யூஎஸ் ஒருத்தவங்க கொடுத்து அவங்க குழந்தை ஸ்பெஷல் சைல்ட் ஆட்டிசம் சைல்ட்ஸ் பாத்தீங்கன்னா கட் தான் ப்ராப்ளம். நம்ம ரெண்டு ஹார்ட் இருக்கு. ஒரு ஹார்ட் இங்க இருக்கு, இன்னொரு ஹார்ட் இங்க இருக்கு. நம்ம காஃப் மசில்ஸ் அப்படியே நம்ம காஃப் மசில்ஸ் செகண்ட் ஹார்ட். இது நம்ம கண்ட சத சொல்லுவோம் இல்லையா? காஃப் மசில்ஸ் இங்க தான் நம்ம செகண்ட் ஹார்ட். நம்ம வாக் பண்ணும்போது, நம்ம வந்து உட்கார்ந்து எந்திரிக்கும்போது, சைக்கிளிங் பண்ணும்போது இது பம்ப் பண்ணி கால் போன பிளட் திருப்பி ஹார்ட் kan யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி பிளட் எடுத்து வேற எந்த கீழ போறது மேல வரதுக்கு என்ன ஸ்விட்ச் இருக்கு? அந்த ஸ்விட்ச் இந்த காஃப் மசில். யார் ஒருத்தவங்க இந்த செகண்ட் ஹார்ட் ஒழுங்கா வேலை பார்க்க வைக்கறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் ரொம்ப நாள் இருக்கும். That's actually true. Yeah. So நீங்க மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் வந்துட்டு நம்ம ஹார்ட் டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். சோ இந்த செகண்ட் காஃப் மசில் பண்ணனும்னா பெஸ்ட் வந்து வீட்ல எலக்ட்ரிக்கல் ட்ரெய்னர் என்னோட ட்ரெய்னிங் பாத்துக்கீங்களா? நம்ம சைக்கிளிங் இந்த மாதிரி ரெகுலரா ஈவன் ஆண் பெண் பாகுபாடு எல்லாமே பண்ணணும். இது ஒரு விஷயம். ரொம்ப நேரம் உட்கார்றாங்க ஆபீஸ்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு every 1 hour எந்திரிச்சு just ஒரு 1 minute வாக் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஃபார் ஹார்ட். இதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து 2 brains இருக்கு. ஒரு பிரெயின் இங்க இருக்கு, இன்னொரு பிரெயின் இங்க இருக்கு. ரொம்ப மனப்பதட்டம், பயம், கவலை வயித்துல வரைக்கும் மோஷன் போகும். ஒரு எக்ஸாம் டென்ஷன், மனப்பதட்டம், பயம் எல்லாம் இங்க இருக்கு. ஆனா இது கரெக்ட். இதுவும் அழகா பேசிக்கும். இது ஒழுங்கா பேசிச்சு, இது ஒழுங்கா நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவ்வளவு ஹெல்த்தியா வாழலாம். gut health is very important and that will speak. நீங்க ஸ்பெஷல் கிட்ஸ் பாருங்க, ரொம்ப இப்ப சுகர் இருக்கு இல்ல ரொம்ப நோய் கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்கும், பேட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் இதுல. சோ இந்த கட்டுக்கு வந்து ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு இப்போ வந்து பயங்கரமா மெடிக்கல் இது வந்துட்டு ஒரு பூம்னு சொல்றதை விட ப்ளூமிங்னு சொல்லலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்